என்னங்க எவ்ரிவன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ ஐம் பேக். நீங்கள்லாம் கேட்கலாம், என்னடா இது இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 இயருக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க. ஏன்னா 1 இயராக இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஓகேவா, நான் திருப்பி வந்துட்டேன். ஸோ நீ ரெகுலராக வீடியோஸ் வருமானா எனக்கு தெரியல. நீங்கள் இந்த வீடியோவுக்கு எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நான் திருப்பி நான் வீடியோ போடணுமான்னு யோசிப்பேன். ஸோ இதுக்கே நான் பயங்கரமாக யோசிச்சிட்டேன். போடலாமா வேணாமா இல்லை எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு பல கன்ஃபியூஷன். போடுறா நீங்களாம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் அதை மீறியும் போடுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதா இல்லையான்னு இருக்குது. ஐ ஹோப் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ரொம்ப வந்தவன பேச விரும்பலை, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போடாதவங்க ஹெட்செட் போட்டுக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்கடா. ஸோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மீடியோ சவுண்ட் வந்துச்சுன்னா நான் உங்கள் சாரி கேட்டுக்கிறேன். சரி வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். ஹே டியோங், என்ன பண்ணுற? சும்மா தான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமாக போக? ஆமாம் டியோங், எனக்கு நீ ஒரு அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்தீல்ல? ஆமாம். அந்த சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்ன சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? ஏன்? 2 days பிஃபோர் சார் என்னை கூப்பிட்டு இதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது பாரு அப்படின்னு சொன்னார். நானும் செக் பண்ணேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செக் பண்ணேன். பட் அதில் எனக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. இதை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணுன்னு இருந்தேன். ஆனால் சரி எந்த மிஸ்டேக் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக கொண்டு போய் திருப்பி சார்கிட்ட சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏய் இங்கே பாரு, சரி ஓகே ஃபீல் பண்ணாத. இப்போது அந்த அசைன்மெண்ட் இப்போ உங்கள்கிட்ட இருக்கா, நான் பார்க்கட்டா? யா ஷூர், இந்தா. தேங்க்யூ. ஏதாச்சும் தெரியுதோட்டையா? இங்கே பாரு புகம், நான் சொல்லி தானே கொடுத்தேன் இந்த இடத்துல நீ ஏதாச்சும் ஃபில் பண்ணிக்கோ, ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுன்னு சொன்னேனா இல்லையா? ஆமாம் சொன்னேன். இதனால தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே நான் அதை ரெடி பண்ணிடுறேன். ஓகேவா? ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீ வந்து வாங்கிக்கோ. ஓகே. அதுவும் இன்றைக்கா லாஸ்ட் டே, நான் சப்மிட் பண்ணலாட்டியும் அப்புறம் அவ்வளோதான். சரி ஓகே, நான் பண்ணி கொடுத்துட்றேன், ஃபீல் பண்ணது. ஓகேவா? தேங்க்யூ டியோங் அப்படின்னு சொல்லிட்டு போக டியோங் அப்படி ஹக் பண்ணுறேன். இப்போது இந்த கிளாஸில் எல்லோரும் கத்திட்டு இருந்த எல்லாருமே அவ்வளோ சைலண்ட் ஆகுறாங்க. இந்த சைலன்ஸ்லேயே புரியுது யார் வராங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க இருந்துட்டு அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படி இந்த கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டு நம்ம டியாங்கையும் போகமையும் அப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். முறைச்சிட்டு அப்படியே கிளாஸ்க்குள்ளே வரான். வரும்போதே அவனோட ஐஸில் அவ்வளோ கோபம் இருக்குது. அந்த டியாங் நல்லா ஃபீல் பண்ணுறான். டியாங் அப்படியே பயந்துக்கிட்டே, ஐயோ இவன் வர நேரம் தான் இவன் என்ன ஹக் பண்ணணுமா? ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. ஸோ நேற்றே இவன் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு தான் அவனை தள்ளி விட்டேன். அதுக்கே என் மேலே அவ்வளோ கோபமாக இருப்பான். இப்போது இது வேறையா? சொல்லவே வேணாம், இதை என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு டியாங் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த கீழே ஃப்ளோரவே பார்த்துட்டு இருக்கான். டியாங்க ஜங்குக்காக ஃபேஸ் பண்ணவே முடியல. இப்போ அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டியாங் இருந்துட்டு அவன் பயத்தில் அப்படியே தலை கீழே குமிஞ்சி உட்காந்துருக்கான். ஜேகே அதை நோட் பண்ணுறான். எக்ஸ்கியூஸ் மீ டியாங். சார், எப்போ பார்த்தாலும் கிளாஸில் லாஸ்ட்டாக தான் போய் உட்காருவியா? ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்தா ஏதாச்சும் குறைஞ்சிருவியா என்ன? சார், ஃப்ரெண்டில் வந்து உட்காரு, என்ன சொல்கிறேன்? வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் வந்து போய் ஃப்ரெண்டில் உட்காடுறான். ஃப்ரெண்டில் உட்காந்துமே ஜங்குக்கு அவன் பார்க்கவே இல்லை நிமிர்ந்து. இது ஜங்குக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது.
இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அவனோட கையை எடுத்துகிட்டு போய் அந்த டேபிளில் வைக்கிறான். பட்டு உங்களுக்கு கிளாஸ் போர்டில் தான் எடுப்பாங்க, கீழே இல்லையே. எதுக்கு கீழேயே பார்த்துட்ருக்க? சார், நான் இங்கே டீச் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவும் போர்டில் தான் டேம், கீழே இல்லை. கீழேயே பார்த்துட்டு இருக்க? சார், அது நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் சார். என்னது நோட்ஸா? எங்கே காமி அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜேகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் டேங் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது அந்த கிளாஸில் தான் இன்னொரு பர்சன். எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் அது? என்ன இன்றைக்கும் கிளாஸ்க்கு லேட் ஆச்சேமே? சார், அது நான் வரும்போது யுங்கி சார் வெளியே உட்காந்துருந்தாரா, பார்க்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டடாக இருந்தார் சார். ஸ்ட்ரெஸ்டடாவா? இல்லை சார், அது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்ஸு சார். அப்படி இருந்தார் சார். சரி என்ன பண்ணுறதுன்னு போயிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன். சார் என்ன சார் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், காலைல சாப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டு. எனக்கா ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு சார். உங்களுக்கே தெரியல என்னை பற்றி. யாராவது ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு. எனக்கு அவங்களோட ப்ராப்ளம் என்னோடய ப்ராப்ளம் மாதிரியே தெரியும் சார். அதனால தான் நான் வேகமாக கேன்டீன் போயிட்டு சாருக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் சார் நான் கிளாஸ்க்கே வரேன். ஓ, இங்கே இருக்க கேன்டீனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு மேம். சார் 20 நிமிஷம் ஆச்சு சார். அங்கே சாப்பாடே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நானும் எல்லா இடமும் ஏறி இறங்கி சாருக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் சார் உங்களை பார்க்குறக்காக வரேன். அதுவும் ஜங்குக் சாரோட கிளாஸை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சார் கட்டடிக்காமல் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்மட்டி அவங்க பார்த்து அப்படி கண்ணடிக்கிறான். இதை ஜேகே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கண்ணில் பார்க்குறான். அவங்க எதுவுமே பேசலை, அப்படியே தலைக்கேன்னு குறைஞ்சிட்டு. இவன் வேற ஒருத்தன் என்னை மாட்டி விடாமல் இருக்க மாட்டான் போல். இவனே ஆழியம்மால எவ்வளோ கோபமாக இருக்கான். நானே இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இவன் வேறு ஏன் ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். இப்போது ஜெமன் அப்படியே பேசிட்டு நம்மட்டி அவங்ககிட்ட தான் உட்காந்துட்டு, ஏன்டா பின்னாடி உட்காராம மொழி உட்காந்துருக்க? எங்கன்னு உட்கார வர்றான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே தான் அந்த செக்ஷன் அப்படியே ஓவர் ஆகுது. இப்போது நம்மட்டி அவங்களும் ஜெமினும் தான் ஒரு கேன்டீனில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே நம்மட்டி அவங்க ரொம்ப நேரமாக ஜெமினவே பார்க்குறான். ஏன்னா ஜெமினோட ஃபேஸ் அவ்வளோ வாடி போயிருக்கு. பட் அவங்க டேய் ஜெமின், சொல்லுடா, ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்க? டேய் இங்கே பாருடா சுகாவை. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி கேன்டீன் வரீங்களா, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன்டா. இங்கே பாரு, மெசேஜை பார்த்து 5 நிமிஷம் ஆச்சுடா, ஒரு ரெஸ்பான்ஸையும் காணும், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரா. இப்போலாம் வர வர எனக்கு சுகாவுக்கு என் மேலே லவ்வே இல்லைன்னு நினைக்கிறேன்டா. பாரு, நான் எது பேசினாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் கொட்டிக்கிட்டு இருக்காரு தன்னோட கவலையை அவங்க கிட்ட. பட் அவங்க சிரிச்சிட்டேன். ஜெமின் கொஞ்சம் திரும்பி பாரு ஜெமின், யார் வராங்கன்னு. என்ன சொல்கிற? அங்கே கொஞ்சம் திரும்பி பாரு யார் வராங்கன்னு. யுங்கி இங்கே 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 இருக்கோம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அவன் கை காட்டிகிட்டு இருக்கான். அப்படி குதிக்கிறான். ஏன்னா இவங்கே ஜிமினையும் டேங்கையும் பார்த்துட்டு அவன் அப்படியே அந்த இடத்துக்கு வரான். அப்படியே உட்காந்துட்டு ஏன் ஜிமின் என்னை கூப்பிட்டா? உங்களுக்கு தெரியாதா, என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. என்ன இவங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஏன் வந்ததும் வராதம்மா என்ன இப்படி கேட்குறீங்க? போங்க இவங்க, நான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். அச்சோ ஜெமின், ஏன் இப்படி கோச்சுக்கிட்டீங்க? இப்போ என்ன வந்தவன்னு எப்படி கேட்குறீங்க? எனக்கு உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். ஓகே, ஆமாம், காலையில் சாப்பாடு எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்? அது கேன்டீன்லேருந்து தான் சுகா வாங்கிட்டு வந்தேன். கேன்டீன்லேருந்தா? எந்த கேன்டீன்லேருந்து? அது
இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க கேன்டீன்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ, அப்படியா ஜிமன்? நான் காலைல வந்து கேட்கும்போது சாப்பாடு தீர்ந்துருச்சுன்னு சொன்னாங்களே. ஆமாம், நான் வரும்போது அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் நான் போயிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு கொடுத்தாங்க. ம், பச்சையாக பழகுறில்ல? ஏய், இல்லை யோங்கி. என்ன, எனக்கு தெரியாதா இந்த டேஸ்ட் யார் செஞ்சதுன்னு சொல்லிட்டு? அப்போ அது இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் ஜின்னுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஜின்னுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவர் இது நான் சமைக்கலன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்கா உனக்கு. வேணாம் யோங்கி. இது யார் சமைச்சா? சின்ன அம்மா சமைச்சாரு. அப்புறம் ஏன் போய் சொல்கிற? உனக்கு கொடுத்த ஒரு லஞ்சை எதுக்கு ஜிம்மன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்த? அது இல்லை யோங்கி, நீ ரொம்ப சேடாக இருந்தியா? நீ இதெல்லாம் வேறு நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ண, நேற்று நைட்டும் நீ சாப்பிடல. ஸோ அதனால தான் உனக்கு மார்னிங் கொண்டு வந்து லஞ்ச் கொடுக்க வந்தேன். எனக்கு தெரியும் சென்னையாங்க உனக்கு பேக் பண்ணி தர மாட்டாருன்னு சொல்லிட்டேன். ஓகேடா, எனக்கும் அவனுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால தான் நான் அவன்கிட்ட இத்தனை நாளாக பேசாமல் இருந்தேன். அதுக்கும் இதுக்கும் ஏன் ஜிம்மன், ஏன் இப்படி பண்ணுற? உன் ஹெல்த்தை எதுக்கு ஜிம்மன் நீ எடுத்துக்கிற? அது யோங்கி, நான் தான் நான் சொல்கிறேன்ல, பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தேன். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். சாரி யோங்கி. இப்போ சாரி கேட்ட? சரி, ஏதோ ஒன்று விடு. இப்போ சாப்பிட்டியா? நீ மார்னிங் சாப்பிட்டு தானே வந்த? சாப்பிட்டு தான் வந்தேன். மறுபடியும் போய் சொல்கிறீல்ல? இல்லை, மார்னிங் சாப்பிட்ல. வந்து ஒரே ஒரு மில்க் ஷேக் மட்டும்தான் குடித்தேன். மில்க் ஷேக் மட்டும் போதுமா காலையில்? அதுவே போதும் யோங்கி. நீ சாப்பிட்டீல்ல, உனக்கு நிம்மதியாக இருந்துச்சுல்ல, அது போதும். எனக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஜிம்மன், இங்கே பாரு, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன்னோட ஹெல்த்தையே கொஞ்சம் பார்த்துக்கோ ஜிம்மன். அப்போ தானே 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். என்னோடய ஸ்ட்ரெஸ் என்னோடைய போகட்டும், நீ அதை எடுத்துக்காத, வேணாம். ஓகேவா? நீ ஹாப்பியாக இரு, லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறது என்ஜாய் பண்ணு, சாப்பிடு. என்ன புரியுதா? புரியுது யோங்கி. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி, இந்தா உனக்கு லன்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போயே சாப்பிடு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கிளாஸ் ரூம் போகணும், புரியுதா? அது யோங்கி, நீ எதுவும் பேசாத, சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி தான் அந்த கவர்லேருந்து ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு ஆகாமி, யோங்கி நான் அப்புறமா சாப்பிட்டுக்க, சொன்னதை செய் ஆகாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி தான் நம்ம ஜிம்மினுக்கு அவ்வளோ அழகாக ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. டியோங், நீ சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டு தான் யோங்கி வந்தேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான். டியோங்க பார்க்குறதுக்காக போகம் வரான். ஸோ வந்துட்டு, என்ன டியோங், எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த விஷயத்த நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லிடாத. மெயினாக சார்கிட்ட சொல்லிட்டீன்னா அப்புறம் அவ்வளோதான். உனக்கே என்ன நடக்கும்னு தெரியல. தெரியும் டியோங், நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவோட கேபின் அந்த சைடு தான். அப்படியே அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறத நம்ம ஜங்குக் பார்த்துட்றான். பார்த்துட்டு உடனே அவங்க 2 பேர்த்துக்கிட்டே வரான். வரதுக்கு முன்னாடி ஜிமின் அந்த ஹேண்ட் ஷேக்கை பிரேக் பண்ணிவிட்டு, டேய் புகம், என்ன ரொம்ப டல்லாயிட்ட போல். என்னது டல்லாயிட்டனா? என்னடா ஸ்கின் கேர்லாம் சரியாக பண்ணுறது இல்லையா என்ன? இவ்வளோ முகம் வாடி போயிருக்கு. என்ன அப்படியா இருக்குது? ஆமாண்டா, இப்போ புதுசாக நிறையா இது லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாச்சும் யூஸ் பண்ண. அப்படியா, தேங்க்ஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போகம்
அவங்க பார்த்துட்டு ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் ஆயிடுறான். இப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜேகே தான் வரான். வந்து டேய், இன்னைக்கு நான் நடத்தினதில் ஏதோ ஒன்று புரியலன்னு சொன்னீங்களா சார்? அதான் இன்னைக்கு நான் நடத்தினது ஒரு டாபிக் உனக்கு புரியலன்னு சொன்னில்ல சார். நான்லாம் அப்படி சொல்லவே இல்லையே சார். நீ சொன்னடையும். இப்போ நான் ஃப்ரீ தான், சொல்லித்தரேன் வரியா? ஜிமின் சார் புரியுது சார், நல்லா புரியுது. இன்னும் 2 மணி நேரத்துக்கு டேன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டான். சரி இன்னும் 2 பீரியட் டேன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டான். அவனை அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறது என்னோடய வேலை சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தாராளமாக டேங்க கூட்டிகிட்டு போங்க. டேன் நல்லா சார் சொல்கிறது நல்லா கற்றுக்கோ, புரியுதா? சார் எது சொல்லிக் கொடுத்தாலும் அதை அப்படியே மைண்ட் ஏற்றிக்கணும், புரியுதா சார்? நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சார். ஜிம்மன் சும்மா இரு ஜிம்மன், நான் எதுவுமே கேட்கலடா அவன்கிட்ட. ஜிம்மன் இங்கே பாரு, அவன் ஏதோ தப்பாக இருக்கான்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஜிம்மன். சார் இவன் நம்ம பயப்படுறான் நம்ம சார். நான் சும்மா இருடா. டே சும்மா இருடா ஜிம்மன். டேம் இப்போ வரையான்னு சொல்கிறா சார். வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான் நம்ம டேங்கா. இங்கே என்ன பண்ணுறதுனே தெரில, அவனுக்கு அவ்வளோ ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஏன்னா இப்போ ஜேகே இருந்துட்டு அந்த காலேஜோட ரொம்ப யூஸே இல்லாத ஒரு ரூமுக்கு தான் இப்போ ஜேகே நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம டேங் இதை நல்லா அனலைஸ் பண்ணிக்கிறான். அவ்வளோதான் இன்றைக்கி நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேங் உலவா சார், அது வந்து சொல்கிறத செய்யணும், புரியுதா? உள்ளவானா வரணும், அதை தவிர்த்து வேறாச்சும் பேசினேன் வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போவேன். வரேன் சார். சார் எதுக்கு டோரெல்லாம் இங்கே பேர் இந்த இடத்துல? இப்போ நான் உனக்கு சார் இல்லை, கால்மே ஜங்கு. ஜங்குக்குன்னு கூப்பிட்டு. ஜங்குக்கா நான் கொஞ்சம் சொல்கிறது கேளு ஜங்குக்கா. என்ன சொல்கிறா, என்ன சொல்ல போகிறா? காலையில் அவன் அப்படியே பண்ணுறான் அவனை. இது என்னோடய ப்ராப்பர்ட்டியும், இது யாரும் தொடவும் கூடாது, எடுத்துக்கணும்னு நினைக்க கூடாது. இந்த தாட்டு கூட வரக்கூடாது யாருக்கும், புரியுதுல்ல? ஜங்குக் நான் சொல்கிறது கேளு ஜங்குக் அங்கேயே நில்லு ஜங்குக், கிட்ட வராத. என்ன கிட்ட வராதுன்னு சொல்கிற? ஏய் டேம் ஜங்குக், எனக்கு பயமாக இருக்கு, வேணாம் இப்படிலாம் பண்ணாத. எப்படி பண்ணாத சொல்லிட்டேன், எப்படி பண்ணாத? ஜெகே நீ எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்ருக்கா ஜெகே? யார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்ருக்கா? நீ ஏன் நானா? அவன் என்ன இந்த ஹேண்ட்ஷேக் பண்ணுறான்? சொல்கிறேன் ஜெகே ஜங்குக்கா, நான் சொல்கிறத ஃபர்ஸ்ட் கேளு ஜங்குக்கா. சொல்லு, நீ சொல்லு, நான் வாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், நீ வாட்டுக்கு சொல்லு. ஜங்குக் நான் அவனுக்கு சொல்ல ஏறு. ஆமாம், அந்த போகமுக்கு நீ தானே அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்தது? இல்லை நான் இல்லை. இங்கே பாரு, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும், உன் திங்கிங் க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும், எப்படிலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியட்டும். மலுப்பாத. அது ஜேகே. ஜேகேவா? ஜங்குக்கா, அது வந்து நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் சொல்லு. அண்ணா என்னது அண்ணா? அது அவனுக்கு அது புரியலை, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னான். அதனால தான். ஜங்குக் கையெடு ஜங்குக், சொல்லு, நீ வாட்டுக்கு சொல்லு, நான் வாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். ஜங்குக்,
எனக்கு தெரியும் டேம். அது நீ தான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவனை நான் கொடுத்து விட்டேன். அவன் பண்ணிட்டு வரட்டுன்னு தான் நான் பண்ண சொன்னேன். ஆனால் அவன் பார்த்தியா அதையே அப்படியே கொண்டு வச்சுருக்கான். நான் அதுக்கும் அவன்கிட்ட வார்ன் பண்ணி தான் சொன்னேன், இதில் ஏதோ கரெக்ஷன் இருக்குது பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அப்படியே கொண்டு வந்து வைக்கிறான். அதை எவ்வளோ உனக்கு திமிர் இருக்கும்? சொல்லிட்டேன். என்ன நடந்துட்டுருக்கீங்க? சங்கக் 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 ஷர்ட்டுக்குள்ளே கையிருந்த இடம் சங்கக் எடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவட்டையும்? ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லு சங்கக். அது அவனுக்கு அது புரியலை அப்படின்னு சொன்னனால மட்டும்தான் சங்கக் நான் அவனுக்கு அது பண்ணி பண்ணி கொடுத்தேன். இங்கே பாரு, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கும். இது மாதிரி ஏதாச்சும் நீ பண்ணுறத நான் பார்த்தேன், அப்புறம் என்ன பண்ண எனக்கே தெரியாது. சரி, காலேஜ் படிச்சிட்ருக்க, இதுதான் லாஸ்ட் இயரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நீ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அதுக்கும் உனக்கு என்ன புரியல எனக்கு டைம். நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு இங்கே நான் ஒர்க் கொடுக்குறக்கே உன்னை பிஸியாக வச்சுக்கணும், உனக்கு அந்த டைம் நல்ல மார்க் எடுக்கணுங்கிறக்காக தானே நான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன அவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற? சொல்லு சொல்லு. ஜங்குக், அது அது நான் அவனுக்கு வேணுக்குன்னெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஹெல்பிங் மைண்டில் தான் நான் அவனுக்கு பண்ணி கொடுத்தேன். ஜங்குக் ஜங்குக் வலிக்குது ஜங்குக். ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் கையெடு கையெடு, அங்கேருந்து கையெடு ஜங்குக். எடுக்கணுமா? எனக்கு ஒரு டைம் பனிஷ் பண்ணால் தான் டைம் தெரியும். ஒரு டைம் பனிஷ் பண்ணாதான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். அவன் எப்படி ஹக் பண்ணுறான்? ஹக் பண்ணுறதுன்னு எப்படின்னு காமிக்கிட்டா? இந்த ஹக்கில் எவ்வளோ லஸ்ட் இருக்குன்னு காமிக்கிட்டா? அந்த ஹக்கில் நான் எப்படி இருக்கேன்னு காமிக்கிட்டா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக டேங் அப்படி ஹக் பண்ணுறான். நம்ம டேங்க்கு ப்ரீத்திங்கே வரல, அப்படி ஹக் பண்ணியிருக்கான். நம்ம டேங்க்கு இப்போ ப்ரீத்திங்கே பண்ண முடியல, ரொம்ப திணறிட்டே இருக்கான். அதை ஜெய்க்கு பார்க்குறான், பார்த்துட்டு லைட்டாக ரிலீஸ் பண்ணுறான். எப்படி இருக்கானோ புரியுதா? ஆனால் அவள் யார் உன்னை ஃபர்ஸ்ட் டச் பண்ணுறதுக்கு? நீ எதுக்கு கண்டவனெல்லாம் அலோவ் பண்ணுற டச் பண்ண? இங்கே பாருடையா, உன்னை தொடருன்னா கூட நான் மட்டும்தான் தொடணும், வேறு யாரும் தொடக்கூடாது. அதே மாதிரி இது என்னோடது, நீ என்னோடது மட்டும்தான். புரியுதா புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங்கோட ஹேண்ட்ஸிப் தான் அன்சிப் பண்ணுறான். நம்ம டியாங்க இருந்துட்டு ஜெகி வேணாம் ஜெகி ப்ளீஸ். என்ன கையெல்லாம் பிடிக்கிற? ஜெகி எனக்கு பயமாக இருக்குது, வேணாம். நேற்றும் இதே மாதிரி தானே பண்ணேன். எனக்கு எப்படி வளைச்சது தெரியுமா? எப்படி வளைச்சது தெரியுமா அவன் இப்படி பண்ணும்போது? திருப்பி இப்படி பண்ணாத, வேணாம். ஜெகி ஜெகி ப்ளீஸ் ஜெகி ஜெகின்னு சொல்லாத. ஜங்குக்கா வேணாம் ஜங்குக்கா ப்ளீஸ். ஆனால் எனக்கு வேணுமேட்டையும், எனக்கு வேணும் இது எல்லாமே எனக்கு வேணும், இப்போ எனக்கு வேணும். ஜெகி ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு ஜெகி. ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லாத ஜெகி. ஜெகி இன்னொரு தடவை சொன்ன அப்புறம் ஜங்குக்கா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு ஜங்குக்கா.
எனக்கு என்னமோ மாறி இருக்கு. என்னோட வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸாக இருக்கா? ம் சொல்லு, அப்படி இருக்கா? ஆ சங்குக்கா, சங்குக்கா, கையெடு சங்குக்கா, 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கையெடு. ம் நல்லா இருக்கா? பாரு எப்படி இருக்குன்னு உனக்கு. இதுலேயும் என்ன கையெடுக்க சொல்கிறல்ல நீ. ம் சங்குக்கா, சங்குக்கா, ப்ளீஸ் சங்குக்கா, முடியல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எப்படியும் ஒரு லிப்ஸை அப்படி கிஸ் பண்ணுறான். அவ்வளோ டைட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட அப்பர் லிப் லோயர் லிப்புன்னு சொல்லிட்டு அந்த கிஸ் ரொம்ப ஹெவியாக போயிட்டே இருக்கு. நம்ம டியாங்கால சுத்தமாக முடியலை. அவள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகுற மாதிரி போகிறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ரொம்ப இதாக இருக்கான். நம்ம ஜேகேன்னு பார்க்குறான். பார்த்துட்டு ஏ ஏ ஏ இரு இரு வம்சரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் அங்கே இருக்க அந்த பெஞ்ச் மேலே அப்படியே படுக்க வைக்கிறான். அவங்களோட லெக்ஸ் அந்த பெஞ்சு கீழேயும் அவங்களோட பாடி அந்த பெஞ்சிலையும் அப்படியே படுக்க வச்சுட்டுருக்கான். நம்ம அவங்க இருந்துட்டு ஜங்குக்கா என்னாச்சு பண்ண ஜங்குக்கா, என்னால் இது முடியல, ரொம்ப வலிக்குது. ஏ ஏ ரொம்ப வலிக்குதாடா, ரொம்ப வலிக்குதா? இரு ஒரு 5 நிமிஷம் இரு, ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவன் ஃபேன்ஸ் இப்போ அன்சிப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் முடியலை, ரொம்ப திணறிட்டு இருக்கான். ஜேகேக்கும் சுத்தமாக முடியல. அவனுக்கும் அதே நிலமை தான். பேண்ட்டை அன்சிப் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பட் டியாங் தான் ரொம்ப மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கா ஜங்கு முடியல ஜங்குக்கா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண, என்னால் முடியல ஜங்குக்கா, ஜங்குக்கா டே இருடா, டே பேண்ட்டு சிப்பு வர மாட்டேங்குச்சுடா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான். சிப்பு வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இப்போது ஒரு வழியாக சிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு வேக வேகமாக டேங்கிட்ட வரான். இப்போ அப்படியே டேங் மேலே ஓவர் ஆகிட்டு டேங்கோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். டேங்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறான். டேங்கால சுத்தமாக முடியல. அவனுக்கு அப்படியே டியர்ஸ் அப்லாம் ஆகுது. ஜங்குக்கா, ஜங்குக்கா, ப்ளீஸ் ஜங்குக்கா, ஏதாச்சும் பண்ண, என்னால் முடியலை. பொறுமையாக போகலாம் டேம், பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி நம்ம அவங்களோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அவனோட செஸ்ட்டு ஸ்டொமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து டேங்கோட பாட்டு மேலே அப்படியே வாய் வைக்கிறான். டேங் வந்துட்டு ஆ ஆ ஜங்குக்கா, ஜங்குக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, ஜங்குக்கா, ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூவ் ஆன் பண்ணுறான். இப்போ ஜேகே இருந்துட்டு ஏ ஏ டேம் என்ன எப்போயே கம் பண்ணிட்ட? முடியல ஜேகே, முடியல. ஏய் ஏ இரு இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இருந்துட்டு அவனோட பாட்டு எடுத்து டேங்கோட மவுத்தில் வச்சு டேங் பண்ணட்டேன் ஜேகே டே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட ஹெடை பிடிச்சி அவனே பண்ணி விடுறான். ஜேகேக்கா சுத்தமாக முடியல. டேய் டேங் டேங் நல்லா இருக்கு டேங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எப்படியே அப்படி டைம் போயிட்டுருக்கு. நம்ம டேங்கும் ஜேகேவும் தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த 2 பீரியடுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அங்கே க்ளீனிங் பண்ணுறவங்களாம் வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் க்ராஸ் ஆகிறதுக்காக வராங்க. டோர் லாக்கில் இருக்குது. ஹலோ யாருங்க உள்ள இருக்கீங்க? ஹலோ யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த சைடு ஜேகே இருந்துட்டு ஏய் அவன்டா நல்ல நேரத்தில் வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணட்டும். ஓகேவா ஜேகே, ஜேகே ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ டூடா. வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். புரியுதா? வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம் ஜேகே. எனக்கு புரியுதுடா, வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஜேகே இருந்துட்டு
வேக வேகமாக தன்னோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வரான் வந்து. என்ன ப்ராப்ளம் சார்? இல்லை, இந்த சைடு ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. ஸோ கீழே ரொம்ப சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை இங்கே தாட்டி விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ரூமுக்கு வந்தேன். நான் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். திருப்பி எங்கிட்ட வராத வச்சுக்காதீங்க. இது விட்டுருங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த வேறு எங்கேயும் சொல்லாதீங்க, புரியுதா? ஓகே சார். கீரை யாராவது கேட்டால் ஜங்குக் சார் தான் மேலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க, புரியுதாடா? புரியுது சார். சார் நான் ஏதாச்சும் வேணாம். ஆமாம், பிரின்சிபல் ரூமில் இருக்காரு. ஆமாம் சார், இப்போ தான் வந்திருக்காரு. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இப்போது வேகமாக பிரின்சிபால் ரூமுக்கு தான் போகிறான். சார் வாங்க ஜெகே. என்ன சார்? ஒரு 2 days ஹாலிடே வேணும் சார். ஹாலிடேவா? எதுக்கு திடீர்னு? சார் அது வந்து என்ன ஜங்கக், இது என்ன புது பழக்கம்? புரிஞ்சுக்கோங்க, எனக்கு 2 days லீவ் வேணும். லீவ் வேணும்னா வேணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் பேச மாதிரி இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதா? நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே இந்த ஹாஃப் டேலேயே வந்துடுறான். அப்பா அதே மாதிரி 2 daysக்கு வீட்டுக்கு வர மாட்டேன், அங்கே வர மாட்டான், புரியுதில்ல? டேய் ஒரு நிமிஷம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஏதோ பேச வராங்க. பட் ஜேகே கொஞ்சம் கூட கதை விலகலை. அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ இந்த சைடு நம்ம அவங்க தான் பார்த்தோன்னா அவள் அப்படியே அந்த ரூமில் தான் இருக்கான். ஸோ அந்த வெயிட்டர்கிட்ட பேசி அந்த வெயிட்டரை தாட்டி விட்டுருப்பாங்க. இப்போது அந்த ரூமில் கூட வந்தோடனே டியாங் வா வீட்டுக்கு போகலாம். சங்கர் என்னால் நிற்க முடியல, கால் ரொம்ப வலிக்குது. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மட்டும் நடந்து வா போதும். இல்லை யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிக்குவாங்க. நான் சொல்கிறது புரியுதில்ல? ட்ரை பண்ணுறேன். நிற்க முடியல ஜேகே. சரி, ஓகே, நான் சைடாக பிடிச்சிக்கிறேன். பேக்கெட் வழியாக போயிடலாம். ஓகேவா? எனக்கு காலேஜ் இருக்குல்ல. பேசிட்டேன் அவர்கிட்ட. 2 days லீவ் கேட்டிருக்கேன். என்ன போய்ட்டு டேரெக்டாக அவர்கிட்ட பேசிட்டியா? ஆமாம், என்ன என் பண்ணிட்டு கூட படுக்கிறதுக்கு நான் எதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? ஜேகே இங்கே பாரு, ஜேகே என்ன சொல்லாத, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கான்னு கூப்பிடு, இல்லாடி டேடின்னு கூப்பிடு. ஆனால் இந்த ஜேகே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நீ இப்படி ஜேகேன்னு கூப்பிடும்போது தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே அங்கே அப்படி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு இப்போ அப்படி தான் 2 பேருமே தன்னோட வீட்டுக்கு அப்படியே போகிறாங்க. போயிட்டு யோசிக்கவே இல்லை. ஜேகே இருந்துட்டு அங்கே கொண்டு போய் வேகமாக பெட்டில் போட்டுட்டு ஓவராகி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கா சொல்கிறேன், ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ பொண்டாடி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே தான் இந்த நைட் ரொம்ப ஹார்ட்டாக அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகேடா, இதோட என் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, இல்லை நெக்ஸ்ட் எபிசோட்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தான் எனக்கு போடணுங்கிற திங்கிங்கே வரும். ஸோ நான் வேறு மாதிரி யோசித்தேன். நீங்கள் பேசும்போது ரொம்ப ஹாட் சீன் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ நான் ஒரு 45 minutes பக்கம் கொண்டு போகலாம், வெறும் ஹாட் சீன் மட்டும் கொண்டு போகலான்ட்டு இருந்தேன். சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் எஃபோர்ட் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? சரிடா, டாட்டியா, லவ் யூ கைஸ்.